அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஜியோபொலிட்டிக்கல் நியூஸ்ல 3 முக்கியமான செய்திகள் இருக்குது நண்பர்களே. முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னா, சீனாவையும் பாகிஸ்தானையும் சேர்த்து வச்சு இந்தியா வெளுத்து கட்டியிருக்குது நண்பர்களே. எந்த விஷயத்துக்காக சீனாவையும் பாகிஸ்தானையும் இந்தியா இப்படி கடுமையாக வெளுத்து கட்டுச்சு, விமர்சனம் பண்ணுச்சு அப்படிங்கிறத முதல் செய்தியாக பார்ப்போம். இரண்டாவது செய்தியாக G7 மாநாடு நடக்குது இல்லையா, அந்த G7 மாநாட்டில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய வருகைக்கு அங்க மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்திருக்குது. அவர் தான் காஸ் டி செலிப்ரே அப்படின்னு சொல்லுவாங்களே இங்கிலீஷ்ல, அதாவது அந்த மாநாட்டின் நாயகன் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்திருக்கிறாங்க. அது எதனால அப்படிங்கிற பார்க்கலாம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்காகவே, அவருடைய மனம் குளிரணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த G7 மாநாட்டுடைய ஹோஸ்ட் இருக்காங்க இல்லையா, அந்த நாட்டில் நடக்குது இல்லையா இத்தாலியில், அந்த இத்தாலியுடைய பிரதமர் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செய்திருக்கிறாரு. அது நம்மளுடைய மூன்றாவது செய்தியாக பார்க்கலாம். இந்த 3 முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு பார்க்குறோம் நண்பர்களே. காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், காஷ்மீரில் இன்னும் தீவிரவாத தாக்குதல் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. கடந்த 4 நாட்களில் 5 தாக்குதல்கள் நடந்திருக்குது. அதை பற்றிய அப்டேட்டை நம்ம நேற்று பேசணும். அதனால் இன்றைக்கு அதை பற்றிய அப்டேட் இல்லை நண்பர்களே. வேறு ஏதாவது பெரிய அப்டேட் வந்ததுன்னா அதை நாளை பேசுவோம். இப்பொழுது இன்றைய ஜியோபொலிட்டிக்கல் நியூஸுக்கு போகலாம் நண்பர்களே. வாங்க. பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் சீனாவுக்கு 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டார் நண்பர்களே. அவருடைய பயணத்தின் முடிவில் பாகிஸ்தானுடைய பிரதமரான இந்த ஷெபாஸ் ஷெரீஃபும் சீனாவுடைய அதிபரான ஜி ஜின்பிங் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க நண்பர்களே. அந்த கூட்டு அறிக்கையில் அவங்க சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் பற்றி விலாவாரியாக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காஷ்மீரை பற்றி அவர்கள் ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதில் சீனா குறிப்பிட்டிருக்கிற அந்த வாசகம் என்ன அப்படின்னாக்க, காஷ்மீர் விவகாரம் அப்படிங்கிறது ஒரு ஹிஸ்டாரிக்கல் இஷ்யூ, அது பழைய இஷ்யூ. அதை சரி செய்வதற்கு இந்தியா பாகிஸ்தான் ஆகிய 2 நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு ஒரு தீர்வு காண வேணும் அப்படின்னு சொல்லி சீனா சொல்லியிருக்குது. இந்த 2 விவகாரங்களையும் கையில் எடுத்து தான் இந்தியா சீனாவையும் பாகிஸ்தானையும் வெளுத்து கட்டியிருக்குது நண்பர்களே. முதலாவதாக இந்தியா இந்த சிபிஇசி விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நண்பர்களே. சீனாவில இருந்து பாகிஸ்தானுடைய குவாதார் துறைமுகம் வரைக்கும் நீண்டதொரு மிகப்பெரிய சர்வதேச சாலை ஒன்று அமைச்சிருக்குது சீனா. இன்னும் அதில் வேலைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் போக்குவரத்து ஆரம்பிச்சிருச்சு. அந்த சாலை பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற காஷ்மீர் மற்றும் கில்கித் பல்திஸ்தான் வழியாக போகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதி முழுவதுமே பல்வேறு திட்டங்களை சீனா திட்டமிட்டு அங்க செயல்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்குது. உதாரணத்துக்கு கில்கித் பல்திஸ்தான்ல நிறைய டேம்களை கட்டி இருக்குது, அணைகளை கட்டி இருக்குது, மேலும் கட்டி கொண்டிருக்குது, நிறைய ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டை போட்டுக்கிட்டு இருக்குது. அது மட்டும் பார்த்தாங்கன்னா இப்போ இந்த குவாதார் துறைமுகத்தில் அந்த ஏரியா மக்கள் பயங்கரமான எதிர்ப்பு, ஒரே கலவரம் பண்றாங்க. இந்திய வெளியுறவுத்துறை பேச்சாளர் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற பகுதி இந்தியாவுக்கு சொந்தமான பகுதி. அதுல சீனா எந்த விதமான வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ள கூடாது, அந்த பகுதிக்குள்ள சீனா எந்த வகையிலையும் உள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையான வாக்கியங்களை பிரயோகிச்சு சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கடுமையான எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்குது இந்தியா. இதில் என்ன அவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ்? ஏற்கனவே சிபிஇசி திட்டம் நடந்து கொண்டு தானே சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் நண்பர்களே பயங்கரமான சிக்னிஃபிகன்ஸ். ஏன் அப்படின்னா, இதற்கு முன்பு வரைக்கும் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்திலாம் அப்பொழுதுதான் இந்த சிபிஇசி திட்டத்தையே சீனாவும் பாகிஸ்தானும் அறிவிச்சாங்க. அப்பொழுதெல்லாம் அவங்க பெருசா இந்தியாவின் சார்பாக அப்ஜெக்ஷனே எழுப்பவில்லை அப்படிங்கிறத நாம கவனிக்கணும். பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகுதான் சிபிஇசி திட்டத்துக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வராங்க. இன்னும் சொல்ல போனா வெளிப்படையாகவே பல முறை நம்ம சொல்லிட்டோம், அது
கில்கித் பல்திஸ்தானும் ஆசாத் காஷ்மீர்னு பாகிஸ்தான் சொல்ற பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியும் இந்தியாவுக்கு சொந்தமானவை. என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இந்தியாவோடு அது இணையும். அப்பொழுது வந்து எங்ககிட்ட நின்று அழுவாதீங்க அப்படின்னு பல தடவை சீனாவுக்கு எச்சரிக்கை விடுத்துருச்சு இந்தியா. ஆனாலும் கூட சீனா அதை கேட்பதாக இல்லை. அந்த பகுதியில் பல்வேறு திட்டங்களை சீனா மேற்கொண்டு தான் வருது. அதனுடைய அந்த சிபிஇசி திட்டத்துடைய அடுத்த ஃபேஸுக்கு இப்பொழுது ஷெபாஸ் ஷெரீஃபும் ஜி ஜின்பிங்கும் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதை பற்றிய தகவல்கள், முழு தகவல்கள் அவங்க வெளியிடவில்லை. அப்படின்னாலுமே கூட இதில் பெரிய அளவில் பாகிஸ்தானுக்கு கடன் வழங்கப்படும் அப்படின்னு சீனா சொல்லியிருக்கிறது மட்டும் தெரியுது நண்பர்களே. அது மட்டும் இல்ல, அதே ஸ்டேட்மெண்ட்ல இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருந்தது இல்லையா, அதாவது இந்த காஷ்மீர் தொடர்பான ஒரு ரெஃபரன்ஸ் இருந்தது இல்லையா, அதற்கும் இந்தியா கடுமையான ஆட்சேபனை தெரிவிச்சிருக்குது. காஷ்மீர் விவகாரம் முழுக்க முழுக்க இந்தியாவை சார்ந்தது, இதை பற்றிய ரெஃபரன்ஸை நீங்க ரெண்டு பேரும் கொடுக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு கடுமையாக அதற்கு கண்டனமும் தெரிவிச்சிருக்குது. இதுல நாம ஒன்ன கவனிக்கணும் நண்பர்களே, ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்தியாவுடைய ஸ்டாண்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. எப்போதுமே சீனா வந்து இந்த மாதிரியான ரெஃபரன்ஸை கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இந்தியா வந்து அப்படி இல்லை, இது நாங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்த்துக்குவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த முறை இந்தியா சொல்லியிருக்கிறது என்னன்னா, காஷ்மீர் பிராந்தியம் முழுவதுமே பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறது, கில்கித் பல்திஸ்தான் உள்ளிட்ட காஷ்மீர் பிராந்தியம் முழுவதுமே இந்தியாவுக்கு சொந்தமானது. இதை பற்றி வேற யாருமே பேச வேண்டாம், பேசுவது சரியல்ல அப்படின்னு முதல் முறையாக காஷ்மீர் முழுவதும் எங்களுக்கு சொந்தமானது, அது டிஸ்பியூட்டட் அல்ல அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்குது. ஆர்டிகிள் 370 இந்தியா தூக்கி எறிந்த பிறகுதான் இந்தியாவுடைய இந்த ஸ்டாண்டில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்குது நண்பர்களே. இனிமேலும் பாகிஸ்தானோடு இந்த காஷ்மீர் விவகாரத்தில் நாங்கள் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்த போறதில்ல. காஷ்மீர் பகுதி முழுவதும், ஜம்மு காஷ்மீர், லடாக்கு, பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற காஷ்மீர், அதுக்கப்புறம் கில்கித் பல்திஸ்தான் எல்லாமே இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி அப்படிங்கிறதை முதல் முறையாக இந்தியா சீனாவிடம் ஆணித்தரமாக எடுத்து சொல்லி இருக்குது. இதுக்கு பேச்சுவார்த்தை கூட நாங்கள் இனிமேல் நடத்த மாட்டோம் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு மிகப்பெரிய வெளியுறவு கொள்கையில் மாற்றம் அப்படிங்கிறத நம்ம உணர வேணும் நண்பர்களே. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைய தினம் கிளம்பி G7 மாநாட்டுக்காக இத்தாலி சென்றிருக்கிறாரு. இத்தாலி சென்ற நம்முடைய பிரதமருக்கு ரெட் கார்பெட் வெல்கம், சிவப்பு கம்பள வரவேற்பு வழங்கப்பட்டது. அதோடு இல்லாம இன்றைய தினம் அவர் வந்து G7 நாட்டை சேர்ந்த அனைத்து தலைவர்களையும் அவர் சந்திப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. G7 மாநாடு அப்படிங்கிறது உலகின் ஆக பணக்கார 7 நாடுகளுடைய கூட்டமைப்பு அப்படிங்கிறத நாம் உணர வேண்டும் நண்பர்களே. அதுதான் அந்த G7 கூட்டமைப்பு. அதுல எந்தெந்த நாடுகள் இருக்குது அப்படின்னா, அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி மற்றும் ஜப்பான் ஆகிய இந்த 7 பணக்கார நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் அது. அந்த கூட்டமைப்புக்கு இன்வைட்டட் கெஸ்டாக இந்தியா உள்ளிட்ட 11 நாடுகளை அழைச்சிருக்கிறாங்க. இது வந்து இந்தியாவை தொடர்ச்சியாக 5வது முறையாக அவங்க அழைச்சிருக்கிறாங்க நண்பர்களே. இந்த G7 மாநாட்டின் 50வது கூட்டம் நடக்க போகுது. அதுல கலந்துக்கிறாரு நம்முடைய பிரதமர். இந்த கூட்டத்துக்கு வருகிற தலைவர்கள் அனைவரையுமே தனிப்பட்ட முறையிலையும் நம்முடைய பிரதமர் சந்திப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த கூட்டத்துக்கு வருகிற ஜோ பைடன், ரிஷி சுனக் மட்டுமில்லாம கனடாவுடைய ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களையும் நம்முடைய பிரதமர் தனிப்பட்ட முறையில் சந்திப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களை பிரதமர் சந்திப்பாரா அப்படின்னு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சக பேச்சாளரிடம் நிருபர்கள் கேட்டபோது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பாரத பிரதமர் கண்டிப்பாக கனடா பிரதமரிடம் சில விஷயங்களை எடுத்து சொல்லுவாரு. அது என்ன அப்படின்னாக்க, இந்தியாவுக்கு விரோதமான, இந்திய இறையாண்மைக்கு விரோதமான, இந்தியாவில் தீவிரவாத நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஊக்கம் கொடுக்கிற அல்லது மேற்கொள்வதற்கு மறைமுகமாக ஆதரவளிக்கிற யாரையும் கனடா அரசாங்கம் என்கரேஜ் பண்ண கூடாது, கனடா அரசாங்கம் அவர்களை ஊக்குவிக்க கூடாது. இப்படி தொடர்ந்து கனடா செய்து கொண்டிருப்பது இந்திய கனடா உறவுகள்ல பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி வருது. இதை வந்து கனடா உணர வேணும்.
இந்தியா மட்டுமல்ல வேற எந்த ஒரு நாட்டின் இறையாண்மைக்கு எதிராகவும் கனடாவில் உட்கார்ந்துக்கிட்டு சிலர் இப்படி பிரச்சாரம் பண்ணுவதும் போராட்டங்கள் நடத்துவதும் இந்திய தூதரகத்தை தாக்குவதும் இந்தியர்களை தாக்குவதும் கனடாவுக்கு அழகல்ல அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஜஸ்டின் ட்ரூடோ கிட்ட கடுமையாக எடுத்து சொல்வாரு அப்படின்னு சொல்லி நம்முடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் சொல்லியிருக்கிறார் நண்பர்களே. அவர் நம்முடைய பிரதமர் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு நோஸ் கட் கொடுப்பாரு அப்படின்னு நாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நல்லா வச்சு செய்வாருன்னு நினைக்கிறோம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. போன G7 மீட்டிங்கில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், சீன அதிபர் ஜி ஜின்பிங் கனடா அதிபர் ஜஸ்டின் ட்ரூடோவை நேரடியாகவே விட்டு வாங்குவாங்கன்னு வாங்கினாரு. நாம் 2 பேரும் தனிப்பட்ட முறையில் தலைவர்களாக இரு நாட்டின் தலைவர்களாக பேசினதை நீங்கள் எப்படி போய் பிரஸ்ஸுக்கிட்ட சொல்லலாம்? இது உங்கள் மீது இருக்கிற நம்பிக்கையை இழக்க வைக்குது அப்படின்னு சீன அதிபர் ஜஸ்டின் ட்ரூடோவை நேரடியாகவே கேமராக்கள் முன்னாடியே விட்டு வெளுத்து வாங்கினாரு. அதுக்கு ஜஸ்டின் ட்ரூடோ வளவலா கொலகலான்னு இல்லை நாங்கள் பேச்சுரிமை வச்சிருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொன்னார். ஆனாலும் ஜி ஜின்பிங் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அதே போல இந்த முறை இந்திய பிரதமர்கிட்ட ஜஸ்டின் ட்ரூடோ வாங்குவாரு அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நண்பர்களே. இன்றைக்கு தெரிஞ்சு போயிடும் ஜஸ்டின் ட்ரூடோவை நம்முடைய பிரதமர் வச்சு செஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக மூன்றாவதாக ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அவர்கள் செய்திருக்கிறார் நண்பர்களே. அவங்க நாடு தான் இத்தாலி தான் இந்த முறை G7 மாநாட்டை நடத்துது. அவங்க தான் ஹோஸ்ட் இல்லையா. அதனால எல்லா தலைவர்களையும் அவர் வரவேற்கும் போது அனைத்து தலைவர்களுக்கும் இந்திய பாரம்பரிய முறைப்படி வணக்கம் நமஸ்தே அப்படின்னு இரு கைகளை கூப்பி அவங்களுக்கு வணக்கம் சொல்லி வரவேற்றாரு மெலோனி. இது உலக அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. அதில் குறிப்பாக பல பத்திரிகைகள், குறிப்பாக மேற்கத்திய பத்திரிகைகள் என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, இத்தாலியும் இந்தியாவும் இப்பொழுது மிக நெருக்கமான ஒரு நட்புறவை வளர்த்து கொண்டு வர்றாங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் மெலோனி அவர்கள் இந்த மாதிரி இந்திய முறைப்படி அனைவரையும் வரவேற்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்னையும் சுட்டி காட்டுறாங்க. பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற ரிசல்ட் வந்த உடனேயே பாரத பிரதமருக்கு வாழ்த்து சொன்ன முதல் வெளிநாட்டு தலைவர்கள்ல இத்தாலிய பிரதமரான திருமதி மெலோனியும் அடங்கும் அப்படிங்கிறதையும் அவங்க சுட்டி காமிச்சு இத்தாலி இந்தியாவோடு மிக நெருக்கமான உறவுகளை வளர்த்து கொள்வதற்கு மெலோனி இந்த G7 மாநாட்டை பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, மெலோனி அவர்களே என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, இந்தியா நடத்திய G20 மாநாடு இருக்குது இல்லையா, அந்த மாநாட்டிலிருந்து சில விஷயங்களை நாங்களும் எடுத்து அதை நாங்கள் G7ல இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை ஒரு மிகப்பெரிய மென்டார் போல, ஒரு மிகப்பெரிய முன்னோடியாக இத்தாலியும் அதனுடைய பிரதமர் மெலோனியும் கொண்டிருப்பதே உலக அரங்கில் இந்தியாவுக்கு மேலும் மரியாதையை கூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லணும் நண்பர்களே. G7 மாநாட்டில் என்ன நடந்தது ஏதுங்கிறத நாளைய நம்முடைய வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.